என் செல்லமே, உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும்போது நீ அலட்சியமாக இருந்து விடுகிறாய். ஒரு கட்டத்தில் அது பெரிதாகி உனக்கு துன்பத்தை தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனோடு போராடுகிறாய். பல முறை அனுபவப்பட்டும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள முயலுவதே இல்லை. ஏன் தங்கமே? இதுதானே உன் வாழ்க்கை. உனக்கு நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் உன் செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செயல் செய்யாமல் தள்ளி போட்டு உனக்கு நீயே துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறாய். உன் சாயி சொல்வது சரிதானே? உன் கடமையை செய்யாமல் உனக்கே நீ துரோகம் செய்யும்போது மற்றவர்களிடம் நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? முதலில் உன்னை நேசிக்க தெரிய வேண்டும். தினந்தோறும் எத்தனையோ அனுபவங்கள் இருந்தாலும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. கடமையை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பயமும், உன்னுடைய தேவையில்லாத பயமும் தேவையில்லாத கவலையும் தான். கடமை என்பது நிகழ்காலம் தங்கமே, இப்போது வாழும் காலம். கவலை என்பது கடந்த காலம். பயம் என்பது வருங்காலம். கடந்த காலத்திலும் வருங்காலத்திலும் நீ வாழ பழகிவிட்டாய். நிகழ்காலத்தை சந்திக்கும் பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. நிகழ்காலத்தில் தான் அனுபவம் இருக்கிறது. அதிலிருந்து தான் நீ பாடம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இப்போதே வாழ பழகு. அனுபவங்களை முழுவதுமாக அனுபவிக்க முயற்சி செய். அதற்கு நீ சில பயிற்சிகளை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அது உனக்கு வழக்கமாகிவிடும். ஒவ்வொரு கணமும் இப்போது நீ வாழணும். முதலில் ஒரு 5 நிமிடம் நாம் இப்போது என்ன செய்கிறோமோ அதிலேயே மனம் முழுமையாக ஈடுபட்டு செய்யணும். அப்புறம் மெல்ல மெல்ல டயத்தை அதிகப்படுத்திக்கொள். பின்னர் ஒரு வேலையே செய்யும்போது முழுக்க முழுக்க அதில் மட்டும் கவனம் செலுத்து. இதற்கு ஆரம்பத்தில் தியானம் செய்து பார். ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்திப்பார். சும்மா கண்ணை மூடி பார்த்தா போதும், தெரியும் உன் மனம் 5 நிமிடத்தில் எங்கெல்லாம் போகிறது என்று. 5 நிமிடத்தில் உலகையே 5 முறை சுற்றிவிட்டு வந்துவிடும். அதைத்தான் வாயு வேகம், மனோவேகம் என்பது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்புறம் மெல்ல மெல்ல வசப்படும். முதலில் கண்ணை மூடி மூச்சை மட்டும் கவனி. மூச்சுள்ளே போவது வெளியே வருவது 2ஐ மட்டும் கவனி. வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. உன்னுடைய உலகத்தை பார். அந்த உலகத்தை பார்க்கும்போது உன் வாழ்க்கை தெரியும். மனதின் வேகத்திற்கு இணையான வேகம் எதுவும் கிடையாது. ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்க முயற்சி செய் தங்கமே. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் சாயி சொல்ல மாதிரி ஒரே கேட்டு நடந்துக்கோ. ஓம் சாயிராம்.